ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 60 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல்ல எல்லா எபிசோடுமே அவைலபிளா இருக்கு, பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். எபிசோட் 60 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ அழுதுட்டு பயந்த மாதிரி இருப்பா. ஏன்னா லாஸ்ட் எபிசோட்ல வந்து ஹீரோக்கு வந்து ஏதோ ஆயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பா. அப்பா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட கார் வரும். கார்ல நம்ம ஹீரோ இறங்குவான். இங்க நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஹீரோ ஹக் பண்ணிப்பா. ரொம்பவே டைட் ஹக் கொடுப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுல சில விஷயம் ஓடும். அவ என்ன நினைப்பானா, எனக்குள்ள என்னதான் இந்த ஃபீலிங் இருக்கு, நான் ஏன் உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு ரொம்ப பயப்படுறேன், உன்னை இழந்துட போறேன்னு அந்த பயம் வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துது, எனக்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. அந்த சைடு ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ என்ன நினைப்பானா, என்னை இழந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்து உன்னை இவ்வளோ அப்செட் பண்ணுதா, நீ எனக்காகவா அழுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். அதாவது நம்ம ஹீரோ என்ன நினைப்பானா, ஹீரோக்காக தான் வந்து ஹீரோயின் அழுறான் அந்த மாதிரி நினைப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்வா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நீ வந்துட்ட, நான் ரொம்பவே பயந்துட்டேன் உனக்கு ஏதோ ஆயிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் போன்ல வந்து அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப வந்து ஹீரோ சொல்வான், ஒன்னும் இல்ல, நீ பயப்படாத, நான் உன் முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான் ஹீரோயினை பார்த்து, நீ அழுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் கொஞ்சம் பயந்துட்டேன் உனக்கு ஏதோ ஆயிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நான் போன்ல கேக்குறப்போ ஏதோ வண்டி இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஃபோன் கட் ஆயிடுச்சு, அது இன்னும் என் காதில் கேட்டுட்டு இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், அது ஒன்றும் இல்லை, எனக்கு முன்னாடி போன வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸோ நான் பிரேக் போடும்போது உனக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்கும், மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. பட் எனக்கு முன்னாடி இந்த வண்டியில வந்து சில பேருக்கு அடிபட்டுருந்துச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போற போது தான் என்னால் உன் ஃபோனை வந்து கவனிக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பேட்டரி வந்து டெட்டு, ஸோ அதனால என்னால் உனக்கு கால் பண்ணி சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, அவங்களாம் ஓகேவா, அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோலாம் அவங்க எல்லாமே சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ வந்து ரொம்ப டயர்டாக இருக்க போற, நான் வேணா இந்த பார்ட்டியை வந்து கேன்சல் பண்ணிடுறேன், நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வா, இல்லை இல்லை வேணாம், அவங்கெல்லாம் இப்போ வர டைம் ஆயிடுச்சு, வா நம்ம போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் கேட்பா, நீ எங்கே தான் போன, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் எங்கே போகணும்னு சொல்லிட்டு உனக்கு சீக்கிரமாவே தெரியும், வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேர் ரூமுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான். ஸோ நிறைய பேக்ஸ் இருக்கும், ட்ரெஸ் ஃபுல்லா இருக்கும். இங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையா சர்ப்ரைஸ் ஆறா. அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இந்த ட்ரெஸ்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஆமா அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே வந்து கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், உனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருக்கா தெரியல, பட் நான் செலக்ட் பண்ணி ஏதோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்க்காமலே சொல்லுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் நம்ம சண்டை போடாம இருக்கலாம், ஏன்னா நம்ம எப்போ ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே அது சண்டையில தான் போய் முடியுது, ஸோ இன்னைக்காச்சும் நம்ம சண்டை போடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின்ல ஓகே ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரூம்ல வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருப்பான், ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருவா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க செம்ம அழகா இருப்பா, ஒரு ரெட் ட்ரெஸ்ல கியூட்டா ரெடியா இருப்பா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பான். ஸோ ஹீரோயினை மேலேயும் கீழேயும் பார்ப்பான். அப்படியே ஒரு செகண்ட் எதுவுமே பேசாம ஷாக்ல நின்று அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹீரோயின் அழகுல வந்து அவன் ரசிச்சிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், உனக்கு இது சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஹீரோ தானே அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான், ஸோ அதனால ஹீரோ அந்த மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, பர்ஃபெக்டான சைஸ் எடுத்து கொடுத்துருக்க, எனக்கு தெரியாது உனக்கு என்னை பத்தி இவ்வளவு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு, எப்படி கரெக்டா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், அந்த ஷாப்பிங் மால்ல வந்து உன்ன மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு போட்டு பார்த்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் கேட்பா, ஓ அப்படியா, ஸோ அவங்களுக்கு போட்டு பார்த்து தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து பின்னாடி வந்து ஜிப் வந்து அவ போட்டிருக்க மாட்டா, ட்ரெஸ்ஸோட ஜிப்பு. ஸோ வெளியே வந்துட்டு போட ட்ரை பண்ணிட்டு இருப்பா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பா. இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான். பார்த்துட்டு ஹீரோ தான் வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்து விட்டுட்டு எதுவுமே பேச மாட்டான். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே எதுவும் பேச மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ரொமான்டிக் சீன் இங்க இருக்கும். அப்போ வந்து ஹீரோ தான் என்ன பண்ணுவான், பொறுமையா வந்து ஜிப் போட்டு விடுவான். போடும்போது நம்ம ஹீரோ சொல்வான், நான் அவங்களுக்குலாம் போட்டு பார்த்தேன், பட் இந்த ட்ரெஸ் அவங்கள விட உனக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டா அண்ட் ஷை ஆயிடும், லைக் ஹீரோ இந்த மாதிரி இவ்வளோ கிட்ட வந்து சொல்றது. ஸோ அதே மாதிரி ஜிப் போட்டு விடுறது அவளுக்கு வந்து ரொம்ப வந்து ஷையா இருக்கும். அவள் யோசிச்சுட்டு இருப்பா, அவள் ஹார்ட் பீட்லாம் செம்மையா ரைஸ் ஆகும். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஜிப் போட்டு விட்டுடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, உன்னோட காலர் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணும்,
ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பா ஹீரோட காலரை. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுப்பான். ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஷாக் இருக்கும். அவளோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னா லைக் சீரியஸா தான் இருக்கும். லைக் ஹீரோ என்ன இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடா திங்ஸ் நடந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுவா. ஸோ அவ வந்து ஷையாவும் இருக்குவா, அவ வந்து ஷையாவும் இருப்பா அதே டைம். ஸோ அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோ தள்ளி விட்டு இந்த சைட் நவுண்ட் வந்துருவா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட போவான். நம்ம ஹீரோ வந்து ஆல் டைம் சிரிச்சுட்டே இருப்பான். லைக் ஹீரோயினை லவ் பண்ணா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருப்பான். ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பான். ஸோ ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் லவ்ல வந்து விழுவான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கேட்பான், நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, இது நார்மல் தானே, ஒன்னும் ஸ்பெஷல் இல்லையே, உனக்கு ஏதோ ஆயிருக்க போது நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவனோட கண்ணத்துல கை வச்சுட்டு கேட்பான், இல்லனா இனி என்ன இழந்துடும் சொல்லிட்டு பயந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இவன் வந்து அங்கே நவுண்ட் வந்துட்டு அப்படிலாம் இல்ல ஜஸ்ட் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. ஸோ ஹீரோவே வந்து இறங்கி வந்து லவ் பண்ற மூட்ல வந்து பண்ணுவான். பட் இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின்ல கீழே கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவ ஓடி போயிடுவா. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு சிரிப்பான். சரி, நிறைய பேர் லவ் பண்ணா சிரிப்பாங்க தெரியுமா தனியா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான் தனியா. ஸோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹைதர் தான் காட்டுவாங்க. இங்க வந்து மெய்ட் வந்து ஹைதர் கிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. லாஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்பீங்களே, ஹைதரும் அந்த மெய்டோட பையனும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த மெய்டுக்கு வந்து வேணான்னு நினைப்பா. அது மட்டும் இல்லாம ஹைதர் வந்து அவன் பையனுக்கு வந்து 1 மில்லியன் செக் கொடுத்துருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிருப்பா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் பையனும் மாட்டிக்க போறான் அதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து பயந்து போயிருப்பா. அதை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க ஹைதர் கிட்ட வந்திருப்பா. என்ன விஷயம் இங்க வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டிங்கா கேட்பான் ஹைதர். அப்போ வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டுல ரொம்ப வருஷமா இருக்கேன், நானும் என் ஃபேமிலியும். நீங்க இந்த வீட்டுல பண்ண பாவத்துக்கு அது நீங்க தான் பொறுப்பு. அந்த விஷயத்துல என் பசங்களெல்லாம் இழுக்காதீங்க. நீங்க என் பசங்களை மறுபடியும் நீங்க பண்ண பாவத்துக்கு கூட பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த மெய்ட் சொல்வா. எங்க ஹைதருக்கு செம்மையா கோவம் வந்துடும். அப்ப ஹைதர் வந்து சொல்லுவான், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுவ, அது மட்டும் இல்லாம உன் பையனுக்கு நான் ஹெல்ப் தான் பண்றேன், அதுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்து இங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். அப்போ வந்து ஹைதர் சொல்வான், நீ சைலண்டா இருக்கிறது ஒன்னும் உன்னோட ஆப்ஷன் கிடையாது, அது உன்னோட கடமை, நீ சைலண்டா தான் இருக்கணும், உன்னோட கடமை எதுவும் உன்னோட வேலை என்னவோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்வான். இங்க வந்து அந்த மெய்ட் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் என்னோட கடமையும் என்னோட டியூட்டியும் எதுன்னு எனக்கு தெரியும், நான் அதை பாத்துக்கிறேன், அதை நான் கடைசி வரைக்கும் பண்ணுவேன். நீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தாய்க்கு அவங்க பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹைதருக்கு கொஞ்சம் வந்து பயமா இருக்கும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயின் ஹீரோ தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே வந்து அந்த கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ண போயிருப்பாங்க. ஸோ எல்லாரும் வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்திருப்பா. அவ வந்து ஹீரோயின் காலையில வந்து ஒரு விஷயத்த சொல்வா, என் அண்ணனும் இந்த பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டான் கடைசி டைம்ல, நான் எவ்வளோ ட்ரை பண்ண அவனை கழட்டி விட்டு வரத்துக்கு, பட் அவன் ஸ்ட்ரிக்டா வருவேன்னு சொல்லிட்டான், என்னால சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம என்னை இங்க விட்டுட்டு உன்னோட ஃபேவரட்டான ஸ்வீட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பா. அவ ஃப்ரெண்டு எதுக்கு இந்த விஷயத்த சொல்வானா, ஹீரோயின் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கட்டும், ஏன்னா சடனா அவன் வந்தானா சண்டை ஆக போகுது, ஸோ முன்னாடியே சொல்லி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்வா ஹீரோயின் கிட்ட. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்வா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்வா, உன் ட்ரெஸ் செம்ம அழகா இருக்கு, புது ஸ்டைலா இருக்கு, உனக்கு உண்மையிலே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு சொல்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இது வந்து ஹீரோட கிஃப்ட், எனக்கு கிஃப்ட் பண்ணா அப்படின்னு சொல்வா. அப்போ வந்து எல்லாருமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து சித்தி பொண்ணை காட்டுவாங்க. அவ செம கடுப்புல இருப்பா, ஹீரோ கிஃப்ட் எல்லாம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் அவ வச்சிருப்பா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நசீர் வருவான் ஸ்வீட் பாக்ஸோட. வந்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். ஹீரோயின் வந்து அது வாங்கலான்னு போறப்போ ஹீரோ வந்து அது புடுங்கி அந்த சைடு தூக்கி போட்டுருவான். சோ நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது ஹீரோ வந்து செம்ம கடுப்பாரா நசீர் வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோட ஃபேஸே மாறிடுச்சு. இதை நம்ம ஹீரோயினை நோட் பண்றா. அப்போ நசீர் கேட்பான் ஹீரோயினை பார்த்து, நீ எப்படி இருக்க, உனக்கு குளிர்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுட்டு ஹீரோயின் கையை டைட்டா பிடிச்சிருப்பான். லைக் ஹீரோயின் கையை ஹோல்ட் பண்ற மாதிரி நசீர் முன்னாடி. சோ அந்த மாதிரி பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து நசீர் வந்து செம்மையா கடுப்பாயி அங்கேருந்து போயிடுவான். போயிட்டு யார் பக்கத்துல போய் உட்காருவானா,
சித்தி பொண்ணு பக்கத்துல போய் உட்காருவான். ஸோ 2 வில்லிஸ் 2 பேரும் ஒன்னா உட்காந்துருப்பாங்க. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு கேட்பா, நீ என்ன பார்க்க ரொம்ப க்ளோவிங்கா அழகா இருக்க, என்ன நடக்குது உனக்கும் ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்பா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு சொல்லுவா, இல்ல எங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல, நீயே தப்பா நினைக்கிற, அந்த மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ இங்க வந்து ஃப்ரெண்ட்ல சிரிச்சுட்டு சரிப்பா நான் எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவா. கையை ஹோல்ட் பண்ணிட்டு அவன் சொல்லுவான், எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் நீங்க இல்லாம கண்டிப்பா முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை வைஃப், அவ இல்லாமலும் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்க முடியாது, இந்த ப்ராஜெக்டோட பிரெயினே அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். ஸோ இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா. ஸோ இங்க வந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சித்தி பொண்ணு மூஞ்ச பாக்கணும், அவ செம்ம கடுப்புல இருப்பா, அவ அங்கேருந்து போயிடுவா. நசீர் மூஞ்ச செம்ம ரூடா இருக்கும் ஹீரோயினை பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு. சோ அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து டிஷ்யூ தேவைப்படுற மாதிரி இருக்கும். இங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து டிஷ்யூ எடுத்து கொடுப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு டிஷ்யூ தேவைப்படும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், அது என்னோட சீக்ரெட் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் இருப்பான்ல, அவன் கூட வந்து ஹீரோயின் ஹைதர் அண்ட் ஹீரோயினோட அம்மா போட்டோ எல்லாம் வச்சிருப்பான்ல, குரூப் போட்டோ, அதாவது ஃபேமிலி போட்டோ வச்சிருப்பான்ல, ஒரு ப்ரீவியஸ் எபிசோட்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூம் தேடி மேலே வருவான். வந்து ஒரு ரூமா தேடிட்டு இருப்பான், யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி அங்கேருந்து கிளம்பலான்னு போறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா வந்துருவாங்க. வந்துட்டு கேட்பாங்க, நீ என்ன அங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போக வந்தேன், திரும்பி எப்படி போறதுன்னு வழி தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனோட அம்மா சொல்லுவாங்க, நீ எப்படி வந்தியோ அதே வழியில போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல ரொம்ப பெரிய வீடா இருக்கு, பட் நான் கண்டுபிடிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். சோ இங்க வந்து ஒரு வாலெட் கீழே விழும், அவனோட வாலெட் தான் அது. சோ அவன் பேசிட்டு இருக்கும் போது அவன் வாலெட் தெரியாம கீழே விழுந்துரும் போல. இதை வந்து ஹீரோனோட அம்மா நோட் பண்ணி அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள வந்து ஹைதரோட போட்டோ இருக்கு. ஹைதரோட எங்கான போட்டோ, அதாவது ஒரு 25 வயசு பையனா இருக்கும் போது எடுத்திருப்பாங்களே அந்த மாதிரி எங்கான போட்டோ அவங்க கிட்ட இருக்கு. அந்த போட்டோக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க வந்து செம ஷாக் ஆறாங்க. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. ஆக்சுவலி இந்த பையனுக்கும் ஹைதருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஓகேவா? அது போ உங்களுக்கு அப்கமிங் எபிசோட்ல புரியும், நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த கம்பெனில ஒர்க் பண்ண அந்த ஆளை தான் காட்டுவாங்க. அவனோட பர்ஸ் தேடி மறுபடியும் மேல வருவான். பார்த்தா பர்ஸ் அங்கதான் இருக்கும். ஸோ எடுத்துட்டு போலான்னு போறப்போ அந்த இடத்துக்கு ஹைதர் வந்துருவான். வந்துட்டு கேட்பான், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவனும் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹைதர் சொல்வான், உனக்கு கம்பெனில பார்த்தது அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்வான். அப்போ ஹைதர் சொல்வான், நல்லா ஒர்க் பண்ணு, நானும் ஒன்ன மாதிரி தான் சின்ன வயசா இருக்கும் போது நிறைய ஒன்ன மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்வான். அப்போ வந்து அந்த பையன் சொல்வான், ஆமா சார் கரெக்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் வந்து ஹைதர் சொல்வான், எனக்கும் ஒன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தான் தான், பட் அவனுக்கு இந்த பிசினஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ அதனால எங்களுக்கு என்னவோ அந்த ஃபாதர் சன்னான காம்போ வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த பையன் சொல்வான், நானும் வந்து சின்ன வயசுல அப்பா இல்லாம தான் வளர்ந்தேன், அதனால எனக்கும் அந்த ஸ்ட்ரகிள் பத்தி தெரியாது, அப்பாவோட பாசம் பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவன் கண் கலங்குவான். அப்பா இத சொல்வான், நல்லா ஒர்க் பண்ணு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணு, கீப் கோயிங் அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்து அவன் சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே காட்டுறாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பாட்டு போட்டு. அப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஒரு டான்ஸ் அப்போ வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சர்க்கிள்ல சுத்தணும் போல. அப்போ ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டோட ஆடுவா, அதுக்கப்புறமா ஹீரோட ஆடுவா, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் மேட்ச்ல கொலீக்ஸோட கிட்ட போய் ஆடலாம்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவானா, ஹீரோயின் பின்னாடியே தான் இருப்பான். ஸோ வந்து ஹீரோயின் யார்கிட்ட போயிடுறானோ பின்னாடியே நம்ம ஹீரோவும் போய் அவங்க கூட ஆடுறான். ஸோ அங்க இருக்க கொலீக்ஸ் எல்லாமே ஹீரோ வந்தோடனே அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், லைக் அவ அவாய்ட் பண்ற மாதிரியே இருப்பா. அவ ஃபேஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும், அவளுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும் ஹீரோ பண்றது. ஏன்னா அவ என்ன நினைப்பா, ஹீரோ லவ் பண்ற மாதிரி அவ யோசிக்க மாட்டா, அவ நார்மலா தானே இருக்கும், அவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தாட். பட் நம்ம ஹீரோட தாட் என்ன, ஹீரோனா லவ் பண்றான், ஸோ அதனால அவ எங்க போறாலும் அவ பின்னாடியே சுத்துறது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணிட்டு இருப்பான். பட் ஹீரோட ஃபீலிங்ஸை நம்ம ஹீரோயின் புரிஞ்சிக்கவே மாட்டா. அவ வந்து அங்கேருந்து ஓடி போயிடுவா. ஸோ ஹீரோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவ அவாய்ட் பண்ற மாதிரி அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுவாங்க. அவ அங்கேருந்து வந்திருப்பாள். ஸோ இந்த பக்கம் லேக்கான நின்றுட்டு செமையா வந்து நர்வஸா இருப்பா. இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா, நான் ஏன் எவ்வளோ வரிடா இருக்கேன், அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, எனக்குள்ள என்னதான் நடக்குது, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது, எதனால இந்த மாதிரி இருக்கு, என்ன தவிர மத்தவங்க எல்லாருக்குமே தெரியுது எங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு, ஒருவேளை நாங்க எல்லையை மீறி போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா.
அதுக்கப்புறம் யோசிப்பா, சேச்சா அந்த மாதிரிலாம் இருக்காது, அவன் நார்மலா தான் இருக்கான், நான் தான் பைத்தியம் மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் போல, எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளே காம் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ற மாதிரி தெரியாது, பட் ஹீரோ கிட்ட இருக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் நர்வஸா ஃபீல் பண்ணுவா. பட் நம்ம ஹீரோ அப்படி கிடையாதுல, அவன் வந்து உண்மையிலேயே ஒரு லவர் பாயா மாறிட்டான். ஸோ தூரத்துல அவன் பார்ப்பான் ஹீரோயின் வந்து இங்க பேனிக்கா இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், வந்து ஹீரோயினை பின்னாடில இருந்து ஹக் பண்ணிப்பான் டைட்டா. இந்த ஒரு சீன் செம்மையா இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பையன் எல்லாருக்கும் வேணும்ல. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் செம்ம கியூட்டா இருப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோ வந்து பண்ற நிறைய விஷயம் செம்மையா இருக்கும். பட் இந்த விஷயம் இன்னும் சூப்பரா இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மூமெண்ட் நடக்குது. ஸோ இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பின்னாடில இருந்து டைட்டா ஹக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ இங்க வந்து டயலாக்ஸே இருக்காது, ஜஸ்ட் சீன் மட்டும் தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை திருப்பிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ பாதியிலே ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஓடிலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து சாங் போடும். அங்க வந்து எல்லாருமே பாடி பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ அங்க சாங் போடுவாங்க. ஸோ அது நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல இருக்கும், கரெக்டான டைம்ல இந்த பாட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை ஒரு இழுத்து இடுப்புல கை வச்சு டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ இந்த சீனே செம்ம ரொமான்டிக்கா இருக்கும். 2 பேருமே வந்து பார்க்க செம்ம அழகா இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க. அவங்களே மறந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயினும் வந்து எதை பத்தி யோசிக்க மாட்டா, ஹீரோவும் வந்து எதை பத்தி யோசிக்க மாட்டான். அவங்களுக்கு வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு டான்ஸ், கியூட்டான டான்ஸ். 2 பேரும் இந்த உலகத்தை மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு செகண்ட் 2 பேரும் கண்ணு மூட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஒருத்தர் ஃபீல் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ஹீரோயினோட பேச புடிச்சிட்டு அவன் சொல்லுவான், ஃபைனலி அந்த டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான், ஐயின்னு ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறான், அவன் வந்து ஐ லவ் யூ சொல்ல வரான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணுவா, ஹீரோவை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது, இப்ப எங்க என்ன நடக்குது, எதுக்கு அவ ஓடுறானே அவளுக்கு புரியாது. ஹீரோயின் பேரை சொல்லி அவன் கூப்பிட்டுட்டே இருப்பான். அவ வந்து பைத்தியக்காரி மாதிரி அங்கேருந்து ஓடிட்டு இருப்பா. அப்போ வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதெல்லாம் தாண்டி போவா. அப்ப தாண்டும் போது அவ கீழே விழுந்துருவா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வருவான். வந்து கேட்பான், என்ன ஆச்சு, எதுக்காக இப்ப ஓடுற, சம்மந்தமே இல்லாம எதுக்காக ஓடுற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான் ஹீரோயினை பிடிச்சிட்டு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணா, மறுபடியும் ஹீரோ தள்ளி விட்டு அங்கேருந்து போக பாப்பா. இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி உருண்டுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க 2 பேரும் உருண்டு சண்டை போட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ கேட்பான் ஹீரோயினை பிடிச்சிட்டு, எங்க ஓடுறோம், என்ன நடந்துச்சு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நீ என்னை துரத்துறதுனாலதான் நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, என்னது நான் உன்னை துரத்துறேன்னா, நீ ஓடுறதுனாலதான் நான் உன்னை பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். எங்க ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போவா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், பின்னாடி போய் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு கேட்பான், நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், நீ எதுக்காக ஓடுறன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், என்னை பார்த்து பயப்படுற, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, என்னதான் ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, மார்னிங் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதுல இருந்து நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏதோ ஒன்று ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஹியூமன் எமோஷன் தானே, அது கூட நான் பயப்படக்கூடாதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்வான், உண்மையிலே இதான் ரீசனா, வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்ல, ஆமா இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு சொல்வான், நீ ஓடி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ வந்து என்னோட ஹார்ட் ஃபுல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கை எடுத்துட்டு போயிட்டு அவன் ஹார்ட் கிட்ட வச்சுட்டு அவன் சொல்லுவான், என்னோட ஹார்ட்டை ஹீல் பண்றது நீ தான், என்னோட டார்க்னஸ்ல நீ தான் லைட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்பா, என்ன சொல்ற எனக்கு புரியல, டார்க்னஸ்ன்ற லைட்ன்ற என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ கேட்பா, நான் சொல்றது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ என்னோட இதயத்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்க, அது மட்டும் இல்லாம நான் உன்னை இந்த மாதிரி பாக்குறப்போலாம் நான் என்னையே மறந்துடுறேன், நான் மூச்சு விட கூட மறந்துடுறேன், நீ மட்டும் தான் இருக்க என்னோட ஹார்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே அவன் இந்த மாதிரியே சொல்லுவான் இன்டெரக்டாவே. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து புரியாத மாதிரியே ஃபேஸ் வச்சிருப்பா. அப்ப நம்ம ஹீரோ கத்துவான், உனக்கு புரியுதா இல்லையா என்ன சொல்ல வரேன்னு, நான் சொல்றது நீ கேட்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் புரியாத மாதிரி மூஞ்ச வச்சிருப்பா. அப்ப நம்ம ஹீரோலாம் பொறுமையா வந்துட்டு மறுபடியும் சொல்லுவான், இங்க பாரு என் கண்ணை பாரு, நான் சொல்றது தெளிவா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான், நீ மட்டும் தான் இருக்க என் ஹார்ட் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, சும்மா இந்த மாதிரி விளையாடாத, எதுக்கு கண்ணை பார்க்க சொல்ற, எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்ற,
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவா. அப்போ ஹீரோல நான் சொல்றது உனக்கு இப்பவும் புரியலையா, நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திவான். நான் சொல்றது இப்பவும் உனக்கு புரியலையா, நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் ஹீரோ சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருப்பா. இங்க எபிசோட் 60 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 61 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் அப்புறம் டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ see you in the next video. Bye bye.